நீங்க கைகளினால் செய்த பாவம், கால்களினால் செய்த பாவம், வாயினால் செய்த பாவம், என்னென்ன பாவங்கள் நீங்கள் செய்திருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள். ஆணி அடிக்கப்பட்டது, முள்முடி சிந்தையினால் செய்யற பாவத்திற்காக தலையில முள்முடி சூட்டப்பட்டார். கைகளினால் செய்ய பாவத்துக்கு 2 கரங்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது. எந்தெந்த இடத்திற்கு தாறு மாறாக நம் கால்கள் போன இடங்களுக்கு, எந்தெந்த இடங்களுக்கு நாம் போயிருக்கிறோம், அந்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது. ஒரு நிமிஷமே கல்வாரி சிலுவையை நான் நோக்கி பார்ப்போம் என்றால் நாம் தகுதி இல்லை, நாம் தகுதி அல்ல, தகுதி அற்றவர்கள். நாம மனித அன்புகளுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிதானா? மனிதன் அதை செஞ்சிட மாட்டானா, இதை செஞ்சிட மாட்டானா, அவன் எனக்கு அன்பா இருக்க மாட்டானா. கொஞ்சம் சமீப நாளுக்கு முன்னாடி கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்குள்ளான ஒரு பாரம், ஒரு அழுத்தம் எனக்கு வந்தது. என்ன அழுத்தம்னா, ஆண்டவரே இந்த பூமியில அன்பு காட்ட யாருமே இல்லையா ஆண்டவரே? யாருமே இல்லையா ஆண்டவரே? உம்மை போல அன்பு காட்ட யாருமே இல்லையா ஆண்டவரே? மனிதர்கள் சுயநலத்துக்காக பழகுகிறார்கள், மனிதர்கள் ஆதாயத்துக்காக பழகுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே முழு அன்பையும் மனுக்குலத்துக்காக நீர் காட்டியிருக்கிறீர் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக ஊன்ற கட்டப்பட, ஆண்டவருடைய அன்பை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர் ஒரு என்ன சொல்றது உணர்ச்சியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார்.